இன்றைக்கு வாஸ்து நாளாக இருக்குதுங்க. பூமி பூஜை போடுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாகும். அதுவும் வாஸ்து நாளும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது பாருங்கள். அதுதாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் மாசி மாதம் ஸ்திர மாதம். இந்த மாதத்தில் இந்த நாள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கிறதுனால பூமி பூஜை போடுறது நல்லதுங்க. வீட்டை சீரமைக்கிறது, கூடுதல் தளம் அமைக்கிறது, அது மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுறது போகிறது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தொடங்கலாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு இருக்குதுங்க. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய தினம் காலையில் 10:32 11:08 இருக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப துல்லியமான அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிற்ப சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனையடி சாஸ்திரம்னு ஒரு பழைய நூல் இருக்குதுங்க. அந்த நூலில் வீடு கட்டுறதுக்கு மரம் என்னைக்கு நாம் காட்டிலேருந்து கொண்டு வரணும், தோப்புலேருந்து கொண்டு வரணும், மரம் வெட்டி என்னைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பஞ்சமி திதியிலேருந்து தசமி திதி வரைக்கும் உள்ள நாட்களில் தோப்பிலிருந்து மரத்திலிருந்து நாம் மரத்தை கொண்டு வீட்டில் வைக்கிறது நல்லது. அதாவது கதவு செய்கிறதுக்கோ ஜன்னல் செய்கிறதுக்கோ நில செய்கிறதுக்கோ அன்னைக்கு மரத்தை வெட்டி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிற்பசாஸ்திர நூலில் விஸ்வகர்மாவுக்கு உரிய சில மரியாதைகளை எல்லாம் செய்து அவங்கள நம்ம அழைச்சிட்டு போய் அவங்க வைரம் பாய்ந்த மரம் எது, அதே மாதிரி இடி விழாத மரம் எது, அந்த மாதிரி அந்த மரத்தை பார்க்கும் பொழுதே அந்த மரத்தினுடைய இலக்கணத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள அந்த குறிப்பிட்ட திதி நாட்களில் அதே மாதிரி மரத்தை கொண்டு அதை நம்ம வச்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாகவும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் மரத்தை வெட்டக்கூடாது, வெட்டிய மரத்தையும் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படின்னா அந்த நாள் எது? அதான் அந்த அக்னி நட்சத்திரம். அதில் தான் அந்த கத்திரி இருக்குது, எந்த வேலையும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கத்திரி இருக்கிற நாளில் கத்திரி இருக்கக்கூடிய நாட்கள் அந்த மே மாதத்தில் வரும். மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்குமே இருக்கும். பொதுவாக அந்த நாட்களில் மரம் வெட்டுறதோ அல்லது வெட்டிய மரங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதோ கூடாது. திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களுடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதுக்கடுத்தது சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இதோட 3-4 பாதங்கள் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கும்போது மரத்தை வெட்டாத, மரத்தை எடுத்துக்கிட்டும் வராத, மரத்தை வாங்கிக்கிட்டும் வராத அப்படின்னு அந்த சிற்பசாஸ்திர நூலில் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சந்திரன் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அதுக்கடுத்து உத்திரட்டாதி, அப்புறம் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது, அதான் இந்த நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கிற நாட்களில் மரத்தை வெட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக சுக்கிரன் சந்திரன் இந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்கிற அன்னைக்கு தான் மரம் வெற்றி கொண்டு வர்றதோ அல்லது எடுத்துகிட்டு வர்றதோ அல்லது வாங்கிட்டு வர்றதோ அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும்போது கண்டிப்பாக வெட்டி கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் பார்த்து இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு விஸ்வகர்மாட்ட சொல்லி அந்த மரத்தை கொண்டு அதில் ஒரு நிலை செய்து வச்சாலோ, கதவு செய்து வச்சாலோ, ஜன்னல் செய்து வைத்தாலோ அல்லது மரத்தால் ஆன கட்டில் செய்து வைத்தாலோ அதெல்லாம் எப்படிங்க வீணாக போகும்? ஒரு காலத்திலும் வீணாகாது. அதெல்லாம் காலம் காலமாக காலத்தை கடந்து தலைமுறையை கடந்து அந்த மரத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் அழியாமல் இருக்கும். அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பழமையான வாஸ்து நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திதி நட்சத்திரங்களை கண்டறிந்து அந்த நாட்களிலே மரம் வாங்கலாமா, செங்கல் வாங்கலாமா, கருங்கல் வாங்கலாமா, வாஸ்துப்படி வீடு கட்ட தொடங்கலாமாங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட நாட்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த வீடு தலைமுறை தாண்டி நீண்ட காலம் இருக்கும். சந்ததிகளும் தழைத்து நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.